உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸ்ல இருக்கோம். ஸ்நேகிதி ஃபுட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, செக்கு எண்ணெய், மசாலா பொடி, ஹெல்த் மிக்ஸு, ஹேர் ஆயிலு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தரமான பொருட்களாவும், நியாயமான விலையிலயும் உற்பத்தி பண்ணி, தமிழ்நாடு முழுவதும் விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிமாநில நிலக்கடலை இன்னைக்கு என்ன விலை? அதில எதுக்காக உற்பத்தி பண்றோம்? அதில உற்பத்தி பண்ணா, உற்பத்தி செலவு என்ன? இன்னைக்கு வெளிமாநில நிலக்கடலையோட விலை என்ன? அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்த்துடலாங்க. இப்போ நீங்க பார்க்குறது வெளிமாநில நிலக்கடலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 கிலோ எடுத்திருக்கோம். இப்போ இந்த டப்போட சேர்த்தி 13 கிலோங்க. இந்த டப்ப கழிச்சிட்டோம்னா உங்களுக்கு 12 கிலோ வருங்க. 12 கிலோ நிலக்கடலை எடுத்திருக்கோம். இத வந்து நாங்க கடலைய கொட்டிட்டு வெயிட் மறுபடியும் எம்ப்டி பண்ணிடலாங்க. ஏற்கனவே ஒரு செக்கு 12 கிலோ ஆட்டி வச்சிருக்குங்க. ஏற்கனவே ஒரு செக்கு 12 கிலோ ஆட்டி வச்சிருக்கு. ஏன்னா ஒரு செக்குக்கு வந்து 12 கிலோ தாங்க. இப்போ 2வதா 12 கிலோ எடுத்திருக்கோம். அப்போ மொத்தம் 24 கிலோ கடலைக்கு என்ன வெயிட் வருது, என்ன விலை கணக்குன்னு சொல்லி பார்த்துடலாங்க. முதல் கடலையை போட்டுங்க. கடலெண்ணெய்க்கு தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றினா தான் எண்ணெய் இறங்க ஆரம்பிக்கும். புண்ணாக்காய் எண்ணெய் இறங்க ஆரம்பிக்குங்க. அதனால் கடலையை போட்டு தண்ணி ஊற்றுறாருங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு கொட்டி எம்டி பண்ணியாச்சுங்க. நிலக்கடலை கொட்டியாச்சுங்க. இப்போ பாருங்கள், 1 கிலோ 1.20ங்க. அப்போ 12 கிலோ கடலை எடுத்துருக்கோங்க. எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம 12 கிலோ கடலை போட்டு எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த செக்கை ஆட்டி முடிச்சுட்டு நம்ம ஒரு விலை கணக்கை பார்த்துடலாங்க. சுத்தமான வெளிமாநில நிலக்கடலையில் ஆட்டினா நமக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி விலை கணக்கு பார்த்துடலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிலக்கடலை விலை வந்து ரொம்ப ஏறிச்சுங்க. ரொம்ப ஏறினால தான் இப்போ இந்த பதிவை போட்டு விலை கணக்கு போடுறோங்க. வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த உணவுப் பொருட்களை மட்டும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. விலைவாசி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ விவசாய பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கமாக தான் இருக்குங்க. அதனால் ஒரே விலையில் கொடுக்க முடியாதுங்க. இப்போ நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கடலை எண்ணெய் 240 ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு இருந்தோம். கடைசி ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா 210 ரூபாய், 230 பண்ணி 20 பண்ணி 210 ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு இருந்தோம். 210லேருந்து இப்போ 2 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா 225 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விலை ஏறிக்குதுங்க. அதாவது 85 ரூபா 80 ரூபாலேருந்து 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்த வெளிமாநில நிலக்கடலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா 102 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அதனால தான் இந்த விலை கணக்கு வீடியோங்க. அதே மாதிரி நாட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 110 ரூபா 105 ரூபா 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி நிலக்கடலையே வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபாலேருந்து 85 ரூபாய்க்கு நாட்டுக்கடலை விற்பனை ஆகுதுங்க. அப்போ நாட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா 115 ரூபாலேருந்து 20 ரூபா விலை வந்து ஒரு 10 ரூபா உயர்ந்திருக்குங்க. அந்த 10 ரூபா நாட்டுக்கடலை உயர்ந்திருக்கு. வெளிமாநில கடலை 15 ரூபா உயர்ந்திருக்குங்க. அதனால தான் இந்த பதிவுங்க. எண்ணெய் பாருங்கள், நல்லா தெளிவாக சூப்பராக சுத்தமான கடலெண்ணெய் உற்பத்தி ஆகிட்டு இருக்குதுங்க. கடலை எல்லாம் புண்ணாக்காக ஆரம்பிச்சிச்சு. கடலுக்குள்ளே இருக்க எண்ணெயெல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு டெம்பரேச்சர் மீட்டர் போட்டு என்ன சூட்டில் எண்ணெய் உற்பத்தி ஆகுன்னு பார்த்தலாம். ஏன்னா அதுதான் கோல்டு ப்ரெஸ்ஸுங்கிற விஷயங்க. சுத்தமான கடலெண்ணெய், கடலையிலேருந்து உற்பத்தி பண்ணுற எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நமக்கு ஊர் பேர் தெரியாத எண்ணெயை வாங்குறதை விட நம்ம கடலையிலேருந்து உற்பத்தி ஆகிற கடலெண்ணெய், தேங்காயிலேருந்து உற்பத்தி ஆகிற தேங்காய் எண்ணெய், எள்ளுலேருந்து உற்பத்தி ஆகிற நல்லெண்ணெய், ஆமணக்குலேருந்து உற்பத்தி ஆகிற விளக்கெண்ணெய், அதே மாதிரி சூரியகாந்தியில் உற்பத்தி ஆகிற சூரியகாந்தி எண்ணெய், இது எல்லாமே நல்லதுங்க, உடலுக்கு ஆரோக்கியங்க. அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. அருமையாக எண்ணெய் இறங்கிட்டு இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக தரமான கடலெண்ணெய் உற்பத்தி ஆகிட்டு இருக்குங்க. நாங்கள் ஸ்நேகிதி ஃபுட்ஸுக்காக முதல்ல வாடகை ஒப்பந்தம் காரமடையில் போட்டதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதா எங்கள் வாடகை ஒப்பந்தங்க. முதல்ல நாங்கள் காரமடையில் எப்போ போட்டிருக்கோன்னு பாருங்கள். 23/11/2018 இந்த செக்கு எண்ணெய் ஆரம்பிக்கிறதுக்காக காரமடையில் திரு ஜெகநாதன் ரங்கராஜ் அண்ணன் தம்பி 2 பேருங்க, ஊட்டிக்காரங்க. அவங்களோட பில்டிங்கில் தான் முதல்ல ஸ்நேகிதி ஃபுட்ஸை வந்து தொடங்குறதுக்காக வாடகை ஒப்பந்தம் போட்டோங்க. வாடகை ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வாங்கினது பாருங்கள் 2019ங்க. 1/2/2019 இது வந்து அப்ளிகேஷன் நமக்கு வந்ததுங்க. எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடித்து நமக்கு வந்த இதுங்க. அப்போ நாங்கள் 2018 டிசம்பரில் தான் ஆரம்பித்தோம். நாங்கள் ஆரம்பித்த ஒரு 4 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது நாட்டு நிலக்கடலைங்க. இந்த நாட்டு நிலக்கடலை தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் உற்பத்தி பண்ணி எண்ணெய் விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல மனமாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்குங்க. என்னாச்சுன்னா, அந்த கொரோனா காலகட்டங்களில், அதாவது 2020 அந்த கொரோனா காலகட்டங்களில் நல்லா மழை பெஞ்சு விளைச்சல் நல்லா இருந்துச்சு. நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலையே 50 ரூபா தான். நாங்கள் எண்ணெய் உற்பத்தி பண்ணி 4 வருஷம் தொடர்ந்து 180 ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு இருந்தோங்க. நல்லா விற்பனை ஆகிட்டு இருந்துச்சுங்க. அப்போ என்னாச்சுன்னா, கொரோனா முடிஞ்ச உடனே லாக்டவுனில் முடிஞ்சக்கப்புறம் கொரோனா டைமில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
கொரோனா காலத்தில் நாங்கள் வந்து கடலெண்ணெயை 180 ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரிஃபைண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்ண முடியாமல் இருந்த சூழ்நிலையில் இந்த ரிஃபைண்ட் ஆயிலில் 170 ரூபாய்க்கு விற்றுச்சுங்க. 170 ரூபாய்க்கு இந்த எண்ணெய் விற்கும் போது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா கடலெண்ணெயே 180 ரூபா தான் தரமான எண்ணெய்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கிற வரியை வந்து கவர்மெண்ட் வந்து குறைச்சாங்க, 0 டேக்ஸ் பண்ணாங்க, இம்போர்ட் டியூட்டி வந்து குறைச்சாங்க. குறைச்சக்கப்புறம் விலை வந்து 90 ரூபா 100 ரூபாய்க்கு வந்துச்சுங்க. எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த நிலக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, இதோட விலை ரொம்ப ஏறிச்சுங்க. அதாவது இது வந்து சராசரியாக ஒரு 80 ரூபா 90 ரூபாய்க்கு விற்றுருந்த நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபா 100 ரூபாய்க்கு விற்றுச்சுங்க. அதுக்கு அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2002-03 போல் வந்து பார்த்தீங்கன்னா இது 125 ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க. 125 ரூபாய்க்கு விற்பனையாச்சுன்னா இதுலேருந்து ஒரு 42-43% எண்ணெய் கிடைக்குங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா நாங்கள் 240 ரூபா எண்ணெய் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிட்டு இருந்துச்சுங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிட்டு இருந்தது. எங்கள் விலை ஏற்றத்தினால வாடிக்கையாளரில் ரிஃபைண்ட் ஆயில் பக்கம் போயிட்டாங்க. ரிஃபைண்ட் ஆயில் பக்கம் போய் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா 2 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் கம்மியாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் வாங்குறாங்களோ இல்லையோ நம்ம தரமான பொருளை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ண சொல்லி கிராமத்தில் இந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் சாலையில் கோயில்மேடுங்கிற கிராமத்தில் எங்கள் தாத்தாங்க கொடுத்த சொந்த பூமியில் எங்களோட நிறுவனத்தை வந்து இங்கே வந்து சொந்தமாக கட்டிட்டேங்க. இப்போ எதுக்காக இவ்வளோ தகவல்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு மூலிமா புரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ இந்த கடலை விளைச்சல் குறைவு, விலை எச்சு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விலை எச்சானா வாடிக்கையாளர் வந்து ரிஃபைண்ட் ஆயிலுக்கு போயிடுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இது விளைச்சல் கம்மியாக இருக்குது, வருஷம் ஃபுல்லாக இது கிடைக்கிறதில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளிமாநில கடலையும் நாட்டுக்கடலையும் பாதி பாதி ஆடிட்டு இருந்தோங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன இருக்குன்னா இந்த வெளிமாநில நிலக்கடலை இது வந்து 125 ரூபாய்க்கு அதிகபட்சம் விற்கும் போது இது 117 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை 80லேருந்து 90 ரூபா இருந்துட்டு இருந்துச்சு கடைசி ஒரு வருஷம் 2 வருஷமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை 100லேருந்து 105 ரூபா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கடலை விளைச்சல் குறைவாக இருக்குது, வரத்து குறைவாக இருக்குது, இது வந்து விலை ஏற்றமாக இருக்குங்க. இப்போ என்னென்னா நம்ம வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து நம்மக்கிட்ட செக் எண்ணெய் வாங்கணும்னா இதுக்கு முன்னாடி 240 ரூபா ஏற்றும் போது எப்படி ஒரு 2 லட்ச ரூபா வியாபாரம் கம்மியாக இங்கே சொந்தமாக ஒரு கட்டணம் கட்டணுமோ, அதாவது நம்ம வந்து சுத்தமாக தான் பண்ணணும், வாங்குறவங்க வாங்குறாங்க, வாங்கலைன்னா பரவாயில்லன்னு சொல்லி நம்ம ஒரு தொழில் பண்ணணும்னா நம்ம வந்து வாடகை கொடுக்காமல் இருந்தால் தான் நம்மளால் வந்து தொடர்ந்து வந்து நல்ல பொருளை உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருங்க. அதே நிலைமை இப்போ மறுபடியும் வந்திருக்கு. என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ நாட்டு கடலையும் வெளிமாநில கடலையும் 2 சேர்த்து 225 ரூபாய் கொடுத்துருக்குங்க. இப்போது இந்த கடலை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 17 ரூபா ஏறிக்குது. இந்த கடலை விலை வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா ஏறிக்குது. இப்போது நம்ம உற்பத்தி பண்ணோம்னா இந்த 2 கடலையும் சேர்த்து ஒரு 250 ரூபா 60 ரூபா ரேஞ்சுக்கு இந்த விலை வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னா இப்போ நாம் என்ன இப்போ நீங்கள் பார்த்துருக்க பதிவு என்னென்னா வெறும் வெளி மாநில கடலையை மட்டும் போட்டு இப்போ உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இது எதுக்காகன்னா எங்களுக்கு வந்து சுத்தமான எண்ணெய் கொஞ்சம் இருக்கிறதுல குறைஞ்ச ரேட்டில் வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த 2 கடலையும் போட்டால் வர ரேட்டை விட தனியாக இதை மட்டும் போட்டால் என்ன ரேட்டு வருதுன்னு பார்த்துட்டு இதுவும் சுத்தமான வெளிமாநில கடலை தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருளை இது சேர்க்கறதுனால எந்த ஒரு கெடுதலும் வராது. அதாவது நாங்கள் ஒரு உற்பத்தியாளராக நாங்கள் என்றைக்குமே வந்து தரத்துலேயோ உங்கள் ஆரோக்கியத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா விளையாடவே மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணெய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலப்படத்தில் தான் கெடுதலாக இருக்குமே தவிர எந்த பருப்பில் ஒரு எண்ணெய் வித்தில் ஆட்டினா கெடுதலே வராதுங்க. இந்த பதிவு ரொம்ப இழுக்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக இது சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கனால தான் இந்த பதிவை போட்டிருக்குங்க. ஒரு உற்பத்தியாளராக எங்களுக்கு இருக்க சவால்களுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு நியாயமான பொருளை தரமான விலையில் விற்பனை பண்ணும்போது சந்தையில் இருக்கிற மற்ற பொருட்கள் இறக்குமதி பண்ண பொருட்கள் ரிஃபைண்ட் ஆயில்னால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மறுபடியும் போயிடக்கூடாது. ஏன்னா எங்கள் பதிவில் பார்த்துட்டு நிறைய பேர் ஆரோக்கியமான பொருள் வேணும்னு சொல்லி ரிஃபைண்ட் ஆயிலேருந்து கடலெண்ணெய்க்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா மறுபடியும் அவங்க ரிஃபைண்ட் ஆயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து சுத்தமான வெளிமாநில கடலையில் எண்ணெய் உற்பத்தி பண்ணி என்ன விலை ஒர்க் அவுட் ஆகுதோ எங்களால் முடிஞ்சால் இதையும் ஒரு 220 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு பழைய விலையில் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த 2 பருப்புகளும் சேர்ந்து விலை எச்சா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வெளிமாநில கடலை எண்ணெய் உற்பத்தி விலை கணக்குங்கிறதாங்க. இப்போ வந்து எண்ணெய் ஆட்டியிருப்பாங்க, போய் வெயிட் பார்த்துட்டுங்க ஒரு கணக்கு போட்டுடலாங்க. 24 கிலோ வெளிமாநில கடலையில் ஆட்டின எண்ணெய்ங்க. இது எவ்வளோ வெயிட் வருது, என்ன விலை கணக்கு, என்ன விலை ஒர்க் அவுட்னு பார்த்துடலாங்க. 12,340ங்க. 12,340. எண்ணெயை ஊற்றிக்கப்புறம் எம்டி பண்ணி வச்சுருக்குங்க. கீழே நிற்கிறதெல்லாம் அந்த கடலையோட மாவு தாங்க. 12,340, 1,320ங்க. அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 11 கிலோ வந்துருக்குங்க. இந்த 11 கிலோவுக்கு என்ன விலை ஒர்க் அவுட் ஆகுது, என்ன விலைக்கு உற்பத்தி செலவாகுது, என்ன விலைக்கு நாங்கள் விற்பனை பண்ணோம் சொல்லிடுறோங்க. இப்போ வெளிமாநில நிலக்கடலை ஆட்டின எண்ணெயோட விலை கணக்கு பார்த்துடலாங்க.
11/12/2025. நிலக்கடலை விலை வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்ங்க. ஈரப்பதம் ஒரு 6% இருக்குங்க. அதாவது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு 1000 கிலோ வாங்குறோம்னா அதை காய வச்சு ஆட்டும்போது 940 கிலோ 950 கிலோ வருங்க. அந்த அந்த ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா 25 பைசா கூடுங்க. ரவுண்டாக 5 ரூபான்னு வச்சுட்டேங்க. காய்ந்த நிலக்கடலை எண்ணெய் ஆட்டுறதுக்கு நம்ம எடுக்கும்போது காய்ந்த நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா 105 ரூபான்னு வச்சுட்டேங்க. இப்போ மொத்த நிலக்கடலை வந்து நம்ம ஆட்டுறதுக்கு எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 24 கிலோங்க. 12 கிலோ பேட்ச் தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு 12 கிலோ ஆட்டிக்குன்னு எண்ணெய் காட்டினேன் இல்லைங்க, அதாங்க. ஏன்னா ஒரு செக்குக்கு வந்து 12 கிலோ தாங்க. 24 கிலோ நிலக்கடலை எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 105 ரூபா. அப்போ மொத்த நிலக்கடலை பருப்போட விலை வந்து பார்த்திங்கன்னா 2520 ரூபாய்க்கு நம்ம நிலக்கடலை எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடை எவ்வளோ வந்துச்சுங்க? 12,340. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கப்புறம் வந்த எம்டி பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 1,320ங்க. அப்போது அந்த 20 கிராம் விட்டுருங்க, 11 கிலோ எண்ணெய் வந்துருங்க. அந்த 11 கிலோ எண்ணெயில் தெளியும் போது குறைஞ்சபட்சம் 5லேருந்து 10% கசடு வருங்க. நான் ஒரு 6% மட்டும் எடுத்துருக்கேன். இது முன்ன பின்ன வரலாங்க. அப்போது ஒரு 6% கசடு போச்சுன்னா 11 கிலோவில் 660 கிராமுங்க. அப்போ நமக்கு கிடைச்ச எண்ணெய் ஃபில்ட்ரேஷன் ஆகும்போது 10 கிலோ 10,340ங்க. 10 கிலோ 340 கிராம் கிடச்சிச்சுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருங்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 1000 மில்லி. அப்போது அதுக்கு என்ன பண்ணுறோன்னா எண்ணெய் எடை எவ்வளோ வந்துச்சுங்க? 10,340 டிவைட் பை லிட்டருங்க. லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 910 கிராமுங்க. 910 கிராம்னு போட்டிங்கன்னா 11.36 11 லிட்டரு 360 மில்லி கிடச்சிருக்குங்க. நமக்கு 11 லிட்டரு 360 மில்லி கிடச்சிருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கணக்கு போட்டுக்கலாங்க. புண்ணாக்கு கணக்கு நிலக்கடலை பருப்பு மைனஸ் எண்ணெய்ங்க. நிலக்கடலை பருப்பு எவ்வளோங்க எடுத்தோம்? 24 கிலோ. எண்ணெய் எவ்வளோங்க கிடச்சி? 11 கிலோங்க. அப்போது 24 கிலோ மைனஸ் 11 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோங்க. இன்றைக்கி மொத்த விற்பனை வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோ இன்ட்டு மொத்த விற்பனையில் வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு விலை 45 ரூபாய்ங்க. 585 ரூபாய்க்கு புண்ணாக்கு நம்ம விற்றுருவோம். அதுக்கப்புறம் வாங்க மறுபடியும் எண்ணெய் விலை கணக்கு போயிடலாங்க. மொத்த விலை மைனஸ் புண்ணாக்கு விலைங்க. அப்போ மொத்த விலை எவ்வளோங்க? நம்ம கடலைப்பருப்பு எடுத்த மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா 2520 ரூபாய்ங்க. 2520 ரூபா மைனஸ் புண்ணாக்கு விற்பனை பண்ணுவாங்க. புண்ணாக்கு விலை என்னங்க? 585ங்க. அப்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1935 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்குங்க. அப்போது 1935ங்க. 1900 எண்ணெய் விலை வந்து 1935 டிவைட் பை லிட்டருங்க. லிட்டர் எவ்வளோங்க? 11.36 11 லிட்டரு 360 மில்லி வந்துருக்குங்க. அப்படி போட்டோம்னா நமக்கு இப்போ எண்ணெயோட விலை 170 ரூபாய்ங்க. அதுக்கப்புறம் உற்பத்தி செலவுங்க, லேபரு, இபி, பெட் பாட்டிலு, ரெண்ட்டு, பேக்கிங் அண்ட் ஃபார்வர்டிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரீசனபுளாக போட்டிருக்கேன். எங்களுக்கு நடக்கிறத போட்டிருக்கேங்க ஒரு 30 ரூபாய்ங்க. அப்போது வெளிமாநில அதாவது உங்களுக்கு எண்ணெய் விலை 170 ரூபா, செலவு 30 ரூபாய்ங்க. அப்போ வெளிமாநில நிலக்கடலை எண்ணெய் உற்பத்தி பண்ணால் எங்களுக்கு ஆகிறது உற்பத்தி விலை அடக்க விலை வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்ங்க. இதுலேருந்து ஒரு 5 ரூபா அதிகமாகலாங்க. அதனால் வெளிமாநில நிலக்கடலை உற்பத்தி விலை 200 ரூபாய்ங்க. இதுதான் இந்த விலை கணக்குங்க, பார்த்துக்கோங்க. இது எதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாட்டுக்கடலையும் வெளிமாநில கடலையும் ஆட்டும் போது நாங்கள் முதல்ல கொடுத்தா 225 ரூபாய் கொடுக்க முடியாதுங்க. 250 ரூபா ஆகும். 250 ரூபா ஆகும்போது ரிஃபைண்ட் ஆயிலேருந்து வாங்குகிற வாடிக்கையாளர்கள் மறுபடியும் ரிஃபைண்ட் ஆயிலுக்கு போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாங்கள் சொன்ன பார்த்தீங்களா பதிவில், இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 30 ரூபா ஏறும்போது ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் கம்மியாச்சு, நாங்கள் சொந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி, அதனால தான் மறுபடியும் அந்த மாதிரி நடக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ நாட்டுக்கடலையும் வெளிமாநில கடலையும் ஆட்டின எண்ணெயும் இருக்குது. வெளிமாநில கடலை மட்டும் ஆட்டுற எண்ணெயும் இப்போ இந்த விலைக்கு வருதுங்க. அப்போ நாங்கள் இந்த எண்ணெயை 225 ரூபாய்க்கு எப்பவும் போல் கொடுத்துட்ருப்போங்க. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு எல்லா எண்ணெயும் சுத்தமானதாக இருக்குங்க. ஆனால் என்னென்னா கடலை பருப்பில் மட்டும்தான் வித்தியாசங்க. இந்த கடலை பருப்பு வித்தியாசத்தை பற்றி பெரும்பாலும் யாரும் செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் பேசுறது இல்லைங்க. இன்னொன்றுங்க, செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் நியாயமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படி ஆகாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வெளிமாநில கடலை நாட்டுக்கடலை ஒவ்வொரு கடலையும் வித்தியாசப்படுத்த வேண்டியதாக இருக்குதுங்க. எங்கள் நோக்கம் லாபங்கிறத தாண்டி ஆரோக்கியங்க. அதே மாதிரி இந்த ஆரோக்கியத்துக்கான பொருட்களையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இதிலேருந்து வெளியேறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து இந்த வெளிமாநில கடலை என்ன பண்ணுறேங்க. இது வரைக்கும் நாங்கள் நாட்டுக்கடலை மட்டும் ஒரு 4 வருஷம் ஆட்டிட்டு இருந்தோம். ஒரு 3 வருஷமாக நாட்டுக்கடலையும் வெளிமாநில கடலையும் ஆட்டிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுத்தமான எண்ணெய் மக்களுக்கு ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சுத்தமாக வெளிமாநில கடலையில் ஆட்டினாலும் ஆரோக்கியத்துக்கோ தரத்திற்கோ எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் வரவே வராதுங்க. அதனால தான் இந்த பதிவுங்க. அப்போது விலையை வச்சு நீங்கள் வெளியே போயிடக்கூடாது, விலையை வச்சு நீங்கள் தரமற்ற பொருளுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிமாநில நிலக்கடலை மட்டும் வச்சு ஸ்நேகிதி ஃபுட்ஸில் செக்கு எண்ணெய் உற்பத்தி பண்ணியிருக்கோங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருளுக்கு உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களுங்க. தொடர்ந்து ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை பயன்படுத்துங்க, ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை பயணம் செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.